முருங்கைக்கீரை பொரியல் சின்ன வெங்காயம் போட்டு செய்யலாம். ஆமாங்க, சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா கலாவப்பட்டை சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க, நல்லா சத்து உள்ள கீரைங்க. இதை வாரத்துக்கு 2 நாளாவது சாப்பாட்டில் சேர்த்துங்க. முருங்கைக்கீரை கால் முட்டி வலிக்கு சூப் வச்சு குடித்தோம்னா நல்லா கேட்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், ஒரு பூண்டு நெருக்கி போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பிடி கீரை போட்டு அது 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு வெடிகட்டி குடிங்க. வாரத்தில் 2 நாளைக்கு குடிங்க. அந்த முட்டி வலி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க. இதை நல்லா வறுத்துட்டு நம்ம தோல் எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரைக்கு கலகா கொட்டை போட்டு செஞ்சால் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கலகா போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். பருப்பு போட்டு செய்யலாம். நம்ம அரிசி வறுத்து போட்டு செஞ்சால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்கீரை பொரியலுக்கு நம்ம கலகா கொட்டை வறுத்து தோல் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வரப்படுது. நல்லா கலகா கொட்டை வறுத்துச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற விடலாம். நம்ம முருங்கைக்கீரை பொரியலுக்கு பூண்டு 3 பல், காஞ்ச மிளகாய் 3, வெங்காயம் ஒரு குட்டி குட்டியாக ஒரு 10 வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கலாம். வறுத்து கலகா கொட்டியை தோல் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு தேவையான முருங்கைக்கீரை இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வெளியே அரைச்சின்னு வந்துடலாம். மிக்சியில் போட்டு நம்ம கொட்டை வறுத்த சட்டிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கீரை போடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், கலகா கொட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலகா கொட்டை போட்டு டேஸ்டான முருங்கைக்கீரை பொரியல், சுவையான முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அது சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு இதுக்கு எண்ணெய் தேவையில்லை, கடுகு தேவையில்லை, எதுவும். நாங்கள் கலகா கொட்டை வறுத்தங்க, சின்ன வெங்காயம், மிளகாய், பூண்டு போட்டு அரைச்சிட்டு போட்டு செய்யுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.